Welcome students. In the problem, a rocket is fired from the ground. It moves with constant acceleration 10 meter per second square. Here, ground is rocket fired. Rocket na fuel mela pogum. Fuel is it moves with initially rocket is zero velocity. Further, it is accelerated. So it moves further, it accelerated with a constant acceleration is equal to 10 meter per second square for 30 seconds. So time is equal to 30 seconds. After which the fuel is consumed. So idhula fuel consumed. Fuel consumed na ingenda fuel irukradhanaல constant acceleration la idu varaikum varudhu. அதுக்கப்புறம் ஃபியூல் கன்சியூம்டு ராக்கெட்டில் ஃபர்தர் ஆக்சலரேஷன் இருக்காது. இது ஃப்ரீயாக மூவ் பண்ணும் டியூ டு இனிஷியல் த்ரஸ்ட். இங்கே இருக்கிற வெலாசிட்டினால ஃப்ரீயாக மூவ் பண்ணும் சர்டன் ஹைட். இட் வில் மூவ் டு சர்டன் ஹைட், சர்டன் மேக்ஸிமம் ஹைட் டியூ டு ஃப்ரீ மோஷன் டியூ டு வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமம் ஹைட் ரீச்ட் பை திஸ் ஒன். So first இங்கேருந்து இங்கே பார்ப்போம். So from A to B, the rocket is accelerated. So acceleration is equal to 10 meter per second square and time taken is equal to 30 seconds. Initial velocity is equal to 0. So V is equal to U plus AT. So V நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். That is velocity, final velocity at this point. V is equal to U is equal to 0. A is equal to, we take 10 meter per second square into time taken is 30. So velocity is equal to 300 meter per second. So இங்கே 0 இருக்கு, இங்கே velocity 300 meter per second. So okay. இங்கே இந்த இடத்துல வரும்போது ஃபியூல் கன்சியூம் ஆகுது. ஃபியூல் கன்சியூம் ஆன பிறகு அது இந்த வெலாசிட்டினால இது மேலே போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் போகும். ஃபர்தர் அதோட வெலாசிட்டி இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து அதோட வெலாசிட்டி 0 ஆகிடும். ஏன்னா 300 குறைஞ்சிக்கிட்டே போய் 300 0க்கு போயிடும். அண்ட் இங்கே என்ன இருக்கும், ஆக்சலரேஷன் டியூ டு இங்கே இந்த ஆக்சலரேஷன் ஃபர்தராக இதை ஆக்சலரேட் பண்ணுது. இங்கே ஆக்சலரேஷன் இஸ் டியூ டு கிராவிட்டி. ஸோ மோஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ கிராவிடேஷன் ஆக்ஷன் டவுனில் இருக்குது. ஸோ இட் வில் பி நெகட்டிவ். மோஷன் இங்கேருந்து ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் தென் இட் இஸ் எ ரிட்டார்டேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் -g. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், இங்கே மோஷன் B to C, இதை சின்னு வச்சுக்கோம். ஃப்ரம் B to Cயில் வச்சோம்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -g and initial velocity. So this from இங்கேருந்து இங்கே போகிறப்போது this will become initial velocity and the final velocity maximum height attain பண்ணுறப்போது 0 ஆகிடும். So U is equal to 300 meter per second and V is equal to 0. So இந்த equation தான் V is equal to U plus AT. So V is equal to 0 is equal to U is equal to 300 meter plus G is equal to -10. A is equal to -G, G is equal to -10 into time is equal to T1. இதை T1 வச்சுக்கோ. இங்கேருந்து இங்கே போகிற டயத்தை T1 வச்சுக்கோ. இதை Tன்னு வச்சுக்கோ. ஸோ 10 T1 is equal to 300 or T1 is equal to 30 seconds. It means இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அது 30 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 30 செகண்ட்ஸு, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கும் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கு ஃப்ரீயில் ஃபியூல் கன்சியூம் ஆன பிறகு இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகுது. தேர்ஃபார் டோட்டல் டைம் டேக்கன் பை ராக்கெட் to attain maximum height from ground is equal to T plus
T1. Ground இது போகிறபோது இந்த டைம் T ப்ளஸ் இங்கேருந்து இங்கே போகிற டைம் T1 is equal to 30 plus 30 is equal to 60 seconds. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? This is 30, இது ஒரு 30, இது ஒரு 30 seconds total 60 செகண்ட் எடுக்குது டு ரீச் மேக்ஸிமம். இங்கே நல்லா பாருங்கள், இங்கே ஆக்சலரேஷன் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், இங்கே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏன்னா இங்கே ஃப்ரீயாக மூவ் பண்ணுது, அதோட இனிஷியல் த்ரஸ்ட்னால ஃப்ரீயாக மூவ் பண்ணுது. இங்கே இட் இஸ் பீங் ஆக்சலரேட்டட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபியூல் மேலே அப்போர்ட் போகுது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். இப்படி போகிறதுனால மோஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. இங்கே மோஷன் இப்படி இருக்குது, ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் இருக்குது, அதனால் ஆக்சலரேஷன் நெகட்டிவ். From the foot of a tower 90 meter height. So foot of the tower na, foot of the tower to vechukkom. This is foot of the ground. Is tower. Tower 90 meter height. இது வந்து 90 meter height. A stone is thrown up so that it can just reach the top of the tower. From the foot of the tower, இங்கேருந்து ஒரு ஸ்டோனை த்ரோ பண்ணியிருக்காங்க வித் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. thrown up so that it can just reach the top of the tower. It means when it is reaching top of the tower, just reaching na இங்கே ரீச் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இட் மீன்ஸ் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு இந்த இடத்துல வந்து இது இந்த ஃபுட் ஆஃப் த டவர் தான், இந்த டாப் ஆஃப் த டவர். ஸோ அட் மேக்ஸிமம் ஹைட் அதோட வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும், வெலாசிட்டி ஜீரோ. ஸோ நவ் த்ரோன் அவுட், நவ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்வர்ட் மோஷனு பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. அப்வர்ட் மோஷன் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் டவுன்வர்ட் மோஷனை நம்ம நெகட்டிவ்னு வச்சுக்கோம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அப்போட வச்சுக்கலாம். ஸோ கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் டவுன்வர்டில் இருக்குது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்டில் தான் இருக்குது, அதனால் மைனஸ் ஜி இருக்கும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண யூ இருக்குது, வி இருக்குது. யூவி இருந்தாலே நம்ம ஆக்சலரேஷன் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ யூவி இருக்குது. ஸோ வி யூஸ் v square, இதோட இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். v square is equal to u square plus 2 into a into s. இது ஜீரோ வந்தாலே இங்கே நெகட்டிவ் வரணும், அப்போ தான் நம்ம இது கண்டுபிடிக்க முடியும் ஆக்சலரேஷனை. ஸோ ஆக்சலரேஷன் ஸோ v square என்ன வரும்? டாப் ஃபார் திஸ் when it is just reaching the top of the ground, 0 square is equal to u square நமக்கு தெரியாது, மை ப்ளஸ் 2 into ஆக்சலரேஷன் என்ன வரும்? பாடி மோஷன் இந்த பக்கம் இருக்குது, கிராவிடேஷன் இந்த பக்கம் இருக்குது, டவுன்வர்ட் மோஷன் மைனஸ் ஜின்னு எடுத்துக்கிறோம். கிராவிடேஷன் ஆக்ஷன் டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணுது. எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 90 ஓகே இன்ட்டு 90 ஆர் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு minus 2 into 10 into 90. U square is equal to 2 into 10 into 90. So next in our there, so 200 u is equal to 90 under root 2 into 10 into 90. 90 oda eduthamna 3 into 10 900. So this is equal to u is equal to 930. 900 இது 900 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 30 வரும். 30 into root 2 or u is equal to 30 into 1.414 approximately 42 meter per second வருது. Therefore initial velocity of projection is equal to 42 meter per second, is equal to 42 meter per second. Okay, so initial velocity கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ ட்ராமாலாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0. இப்போ செகண்ட் என்ன, இட் கேன் ஜஸ்ட் ரீச் த டாப் ஆஃப் த டவர் 2 seconds லேட்டர். ஸோ இங்கேருந்து நம்ம இதை த்ரோ பண்ணுறோம். 2 seconds அங்கேருந்து
ஒரு பாலை ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணுறப்போ u is equal to 0. Here it is dropped, here it is with a velocity 42 meter per second. 2 seconds later, இது இங்கே த்ரோ பண்ணுறபோது 2 seconds later another ball is dropped from the top of the tower. டவரோட டாப்லேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. when and where the stones meet, இந்த ஸ்டோனும் எங்கே மீட் பண்ணுன்னு கேட்குறாங்க. let at t secondல, that is at t secondல it reaches a height h1 and where both will meet. t secondல இந்த பால் இங்கேருந்து, இந்த ஸ்டோன் இங்கேருந்து இங்கே t secondsல போயிருக்க போது at a height h1 ரீச் பண்ணுது. இந்த ஹைட்டு வந்து h1, அந்த h1 ஹைட்டில் ரீச் பண்ணுற போது இந்த பால் எவ்வளோ ஹைட்டு வரும், h2 ஹைட்டு வரும். ஏன்னா இது h1 ஹைட்டில் இருக்க போது இது h2 ஹைட்டில் வந்து இதை ரெண்டும் மீட் பண்ணோம். ரெண்டும் t செகண்டில் தான் மீட் பண்ணணும். பட் ஸோ லெட் அட் t second and at a height h1 first stone இது ஃபஸ்ட்டு ஸ்டோன், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டோன், கிரவுண்ட்லேருந்து மேலே போகிறது ஃபஸ்ட் ஸ்டோன் மீட் செகண்ட் ஸ்டோனை மீட் பண்ணுது. பட் ரெண்டும் மீட் பண்ணுறப்போ ரெண்டும் ஒரே டயத்தில் தான், அங்கேருந்து இது ஒரே டயத்தில் வரும், இது இங்கே ஒரே டயத்தில் வரும், அப்போ தான் மீட் பண்ணணும். பட் அவன் என்ன கொடுத்துருக்கான், இது இங்கேருந்து த்ரோ பண்ணுறப்போ 2 seconds later, 2 seconds later, that is 2 seconds later இதை ட்ரா பண்ணியிருக்காங்க. 2 seconds later ட்ரா பண்ணிருக்காங்கன்னா இது t செகண்டில் மீட் பண்ணாது, t -2 செகண்டில் தான் இதுவும் மீட் பண்ணும். இதுவும் மீட் பண்ணுறப்போ t செகண்டில் மீட் பண்ணணும். சைமல்டேனியஸ் இது த்ரோ பண்ணிட்டு இதை ட்ரா பண்ணால், பட் இதை 2 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதனால் t -2 செகண்டில் தான் இதை வந்து ரீச் பண்ணும். இது வந்து t செகண்டில் இங்கே ரீச் பண்ணுற போது இது t -2 செகண்டில் ரீச் பண்ணும், ரெண்டும் மீட் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்ப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன, s is equal to ut plus half a t square. ஃபஸ்ட் பாலுக்கு எழுதுவோம். ஃபார் ஃபஸ்ட் பால் எஸ் என்ன வருது, டிஸ்டன்ஸ் ட்ராவல் இங்கேருந்து இங்கே h1, s is equal to h1. ஸோ அப்வர்ட் மோஷன் இருக்கிறதுனால அப்வர்ட் மோஷன் பாசிட்டிவ். ut u அப்வர்டில் இருக்கிறதுனால u எவ்வளோது, u கண்டுபிடிச்சிட்டோம் 42 u வந்து 42 மீட்டர் பெர் செகண்ட். அண்ட் டைம் தெரியாது, 42 t ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஆக்சலரேஷன் என்ன வரும், ஆக்சலரேஷன் மைனஸில், ஆக்சலரேஷன் அப்வர்டில் இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் பாடி மூவ் பண்ணுது, ஆக்சலரேஷன் டவுன்வர்டில் இருக்குது, ஸோ இட் வில் பி -g into t square. செகண்ட் பால், ஸோ திஸ் இம்ப்ரூவ் பண்ணோம்னா h1 is equal to 42t minus half g t square. செகண்ட் பாலுக்கு பார்ப்போம். செகண்ட் பால் s is equal to இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கு, h2 டிஸ்டன்ஸ் வந்துருக்கு. பட் டவுன்வேர்டில் வந்திருக்குது. டவுன்வேர்டில் வந்ததுன்னா நம்ம மைனஸ்ன்னு வச்சுக்கிறோம். -h2 is equal to u is equal to 0. ஏன்னா ட்ராப் பண்ணுறாங்க, அதை ட்ராப் பண்ணுற போது இன்னும் 0 வரும். ஸோ இந்த என்டையர் திங்ஸ் 0 ஆகிடும். ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு என்ன வரும், டவுன்வர்ட் மோஷன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி -g இன்ட்டு டைம் எவ்வளோ வரும், t -2 டிலே ஆகுது. 2 செகண்டுக்கு அப்புறம் தான் இதை இங்கே த்ரோ பண்ண மாதிரி 2 -2 செகண்டுக்கு அப்புறம் த்ரோ பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைமல்டேனியஸாக இதை ட்ரா பண்ணி இதை த்ரோ பண்ணோம்னா இதுவும் டி டைம், இதுவும் டி டைத்தில் மீட் பண்ணோம். பட் இதை த்ரோ பண்ண பிறகு 2 செகண்ட் டிலே பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு t -2 ஹோல் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -h2 is equal to -2 is equal to -half
ஜி டி மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். ஸோ பார்க்குற போது இந்த மைனஸையும் நம்ம எடுத்துடலாம், ரெண்டு பக்கம் கேன்சல் அவுட் ஆகிடும். இப்போ நமக்கு தெரியும் h1 ப்ளஸ் சி, this is h2, this is h1, ரெண்டும் மீட் பண்ணுது at this place. So h1 plus h2 is equal to 90 meter. h1 plus h2 is equal to 90 meter. Therefore h1 எவ்வளவு? h1 is equal to 42t minus half, g க்கு பதில் நம்ம 10 இன் வேல்யூ எடுத்துக்கலாம். g is equal to 10 into t square. Sorry. Therefore, h1 plus h1 எவ்வளவு வருது? 42t minus half g t square plus h2 எவ்வளவு? h2 is equal to half g t minus 2. Half into g into t square minus 4t plus 4 is equal to 90. So 42t minus half gt square plus half gt square plus it minus half g into 4t plus half g into 4 is equal to 90. So 42t இதுவும் cancel ஆயிடும். So this is equal to minus 2 gt plus 2g is equal to 90. g வந்து 10 ன்னு வச்சுக்கிட்டோம்னா 42t minus 20, g க்கு 10 into 2, 20t plus 20 is equal to 90. ஏன்னா g ஓட வேல்யூ 10 meter per second square. Or 42 minus 20t is equal to 22t is equal to அது அங்கே போனிச்சது 70. So t is equal to 70 by 22 is equal to 35 by 11. So it should come some 3 point is equal to 3.19 second. So இதில் என்ன தெரியுது? இது எங்கேருந்து 3.19 செகண்டில் 3.19 செகண்டில் இது 3.19 minus 2, that is 1.1 second. இவ்வளோ செகண்டில் ரெண்டும் மீட் பண்ணிக்கும். இது இங்கேருந்து ட்ரா பண்ணுற போது இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற போது இது t minus 2 1.19 செகண்டில் இது இங்கேருந்து இங்கே வருது. இது 3.19 செகண்ட், ரெண்டும் ஒன்று மீட் பண்ணிக்கும்.